வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருந்தது சென்னைக்கு. மீண்டும் அந்த சிறப்பு ரயில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்பலாம் இல்லை, மேலும் ஒரு வாரத்திற்கு மட்டும் அந்த சிறப்பு ரயில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறப்பு ரயில் எங்கேருந்து எங்கே போகிற ட்ரெயின், என்னைக்கு அதை நீட்டிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நேரம் சிறப்பு ரயில்கள் வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த ரயிலை நீட்டித்திருப்பதன் மூலமாக இது தேர்தலுக்கான ரயில் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிற ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 06126 அப்படிங்கிற நம்பரில் மங்களூரு சென்ட்ரலில் இருந்து இந்த ட்ரெயின் கிளம்ப இருக்கிறது. திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு இந்த ரயிலானது புறப்படும். என்னைக்கு அப்படின்னா வருகிற 20ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்தான் இந்த சர்வீஸ். அப்படி 4 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கு இருந்து காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, சொர்ணூர், பாலக்காடு வழியாக சிறப்பு ரயில்களுக்கு உண்டான அந்த விதிவிலக்கு ஏதும் இல்லாமல் கோயம்புத்தூருக்குள்ளே வராமல் போத்தனூர் வழியாக இயங்க இருக்கிறது. போத்தனூரில் இருந்து திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி வழியாக இந்த ரயிலானது சென்னை எழும்பூருக்கு வர இருக்கிறது. சென்னை சென்ட்ரலுக்கு கிடையாது. முதல் நாள் மாலை 4 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 21ஆம் தேதி காலை 10:30 மணிக்கெல்லாம் சென்னை எழும்பூரை வந்து சேர்ந்துவிடும். அப்படி 10:30க்கு வந்து சேரக்கூடிய இந்த ரயிலானது குறிப்பிட்ட நேர காத்திருப்புக்கு பிறகு மீண்டும் ட்ரெயின் நம்பர் 06125 அப்படிங்கிற நம்பரில் பிற்பகல் 2 மணிக்கு, இப்போ சென்ட்ரலில் இருந்து வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் போயிடுச்சு, நம்ம மங்களூருக்கு ட்ரெயினே கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்திக்கிற முடியும். அப்படி 2 மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து பெரம்பூர், திருவள்ளூர், அரக்கோணம் வழியாக சோளிங்கர்லையும் இந்த ட்ரெயினானது நின்று செல்கிறது. காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர் வழியாக இந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் 21ஆம் தேதி, ஏன்னா எலெக்ஷன் 23 அப்படிங்கிறதுனால 22ஆம் தேதி பெரும்பாலும் கிளம்புறதை விட ஒரு நாள் முன்னாடியே கிளம்புறதை வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஆக எலெக்ஷனுக்கு போகிறவங்க இந்த ட்ரெயினை நிச்சயமாக பயன்படுத்தி இரவுக்குள்ளாக போய் சேர்ந்துட முடியும். மறுநாள் காலையில் 6:30 மணிக்கு இந்த ரயிலானது மங்களூர் சென்ட்ரலை அடையும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. ஒரு வாரம் மட்டும்தான் இந்த சிறப்பு ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 4 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக எல்லோருக்கும் சென்று சேரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.